40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 27ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை எத்து. எத்து என்று சொன்னால் சீட்டிங், ஏமாற்றுதல் என்று பொருள் பெறும். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் தண்டிக்கப்பட போகிறதான பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த நாட்களிலே செய்ததான பல்வேறு தீமையான செயல்பாடுகளை, பாவமான செயல்பாடுகளை குறித்து தெளிவாக சொல்லுகின்றார். அதிலே எரேமியா 51ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாய் இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும் என்று வாசிக்கின்றோம். அன்றைய நாட்களிலே அவர்கள் செய்ததான அநேக விக்கிரகங்கள் ஏமாற்று வேலையாக இருக்கிறது என்பதை எச்சரித்து பேசினதான ஒரு வார்த்தையாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலேயும் ஏமாற்றுகின்றவர்களாக செயல்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து செம்மையான பாதையிலே அவருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வாராக. ஆமென்.